ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. நல்லா சரண்டர் ஆனவாதான் ஆத்ம விசாரத்துக்கு தகுதியானவர்கள். அப்படித்தான் ஞானமும் கூட முழுசா சரண்டர் ஆன பிறகுதான் இரண்டும் வரும் என்கிறார் ரமண மகரிஷி. ஆனால் வாச்சா மகோச்சரம் என்ற சொல்லால் விளக்க முடியாத, மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையினை அடைவதே ஞான நிலை என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ரமண மகரிஷி சொல்லும் முழு சரணாகதி என்ற நிலையும் தாங்கள் சொல்லும் வாச்சா மகோச்சரம் என்ற ஆத்ம ஞானமும் ஒன்றுதானா? நன்றே வரினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்கிற நிலைதான் முழு சரணாகதி என்றால் அந்த நிலையே ஒரு அடியவனுக்கு ஆத்ம ஞானத்தை தந்துவிடுமா? சரணாகதியை பற்றி பேசுவது எளிது, ஆனால் நிஜமான சரணாகதி வராது. ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு டவுட்டிங் தாமஸஸ்ன்றாங்க இல்லையா, ஒரு இயேசுநாதர் இருந்தார், அவர் கூடயே 12 அப்போஸ்டல்ஸ் இருந்தாங்க. அந்த 12 பேர் இயேசு கூடயே இருந்து அவர் செய்த எல்லா அதிசயங்களையும் பார்த்து கூட கடைசியில் அவர் எல்லாருமே விட்டுட்டு ஓடிப்பிட்டாங்க. பீட்டர் சைமோனுங்கிறவன் கோழி கூறத்துக்குள்ளே 3 தடவை இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். சிலுவை தழும்போடு வந்து இயேசு நின்ற போது கூட டவுட்டிங் தாமஸு அதை நம்ப மறுத்துட்டான். இன்னொருத்தன் 30 வெள்ளி காசுக்காக ஜுடாஸ் காரியட்டுங்கிறவன் காட்டியே கொடுத்துட்டான். அதனால் ஒரு 2026 வருஷத்துக்கு முன்னால் இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் சாதாரணமாக மீன் பிடிச்சிருந்தவன் இந்த மாதிரி ஆர்டினரி பீப்புளெல்லாம் அவர் தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாரையும் தன் கூடயே வச்சுக்கிட்டு எல்லா அதிசயங்களையும் காட்டி கூட அவங்க கடைசி நேரத்தில் இயேசு கூட வரவே இல்லை இல்லையா. எவ்ரி ஒன் டிசோன்டு ஜீசஸ். அதனால் சரணாகதி என்பது அவள் ஈஸியாக வந்துடும்னு நீங்கள் நம்ப தேவையில்லை. ஆனால் சரணாகதி ரொம்ப நல்ல விஷயம். சரணாகதின்றது என்ன? இப்போ திரௌபதி இருந்தான், அவளுடைய படவையை ஒருவரான் துச்சாதனன். அவள் தன்னை காப்பாற்றிக்க முடியும்னு இப்படி கை பிடிச்சின்னுக்கிற வரைக்கும் ஒன்றும் விளங்கலை. என்னால் இன்னும் ஒன்றும் முடியாதுன்னு 2 கையும் தூக்கி ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா கிருஷ்ணா அப்படின்னு ஒன்று கிருஷ்ணர் அங்கே சொக்கட்டான் விளையாடின்னு இருக்கிறவர் எப்படின்னாரு, உடனே இங்கே புடவை வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ தன்னால் முடியும்னு ஒருத்தர் நினைக்கிற வரைக்கும் அது சரண்டர் கிடையாது. தன்னால் முடியவே முடியாதுன்ற போது அதுதான் சரண்டர். ஓகேவா? அப்போ ஒரு பாடிலி இனிபிஷன், ஒரு ஃபால்ஸ் ஈகோ மனுஷங்களை வந்து சரண்டராக விடாது. உண்மையான சரண்டர் என்ன? அன்றே என் ஆவியும் உடமையெல்லாமும் கொண்டே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பகவானே நீ என்னை ஆட்கொண்ட போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியே. இப்போ நன்றே செய்வாய் பழையோ செய்வாய் நானே அதற்கு நியாயம். எங்கிட்ட எழுதுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் நல்லது நடந்தா என்ன கெட்டது நடந்தா என்ன உனக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவக்கல் இருந்தது. ராமருடைய கால் அது மேலே மிதிச்சிருச்சு. இப்போ ராமர் கேட்குறாரு, தவக்கலை ஏன் நீ கத்தவே இல்லை அப்படின்னு. வேற யாருன்னா மறிச்சா ராமான்னு கத்துவேன், மெய்கிறதே நீ தானே, நான் யாருக்கிட்டயா போவேன் அப்படின்னுச்சான். அதனால் ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று வருதுன்னா அது கடவுளுக்கு தெரியாமல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடவுளுக்கு தெரிஞ்சு தான் எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கும். இப்போ நிஜமான சரண்டர் அப்படின்னு ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவர் கேரே பண்ண மாட்டார், எல்லாம் அவர் பார்த்துக்கார் போயாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ கண்டிஷன்டு சரண்டர் வேறு, கண்டிஷ்னல் சரண்டர் வேறு. எனக்கு நீ இது செஞ்சேன்னா அவன் அபிஷேகம் பண்ணுறேன், தேங்காய் உடைக்கிறேன், கோயிலை சுற்றுறேன்னு சொன்னால் அது கண்டிஷனல். யுவர் புட்டிங் கண்டிஷன்ஸ் காட். கண்டிஷன்டுன்னா என்னன்னா ஆகிட்டு போட்டோம், நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி, நீ பார்த்துக்குவேங்கிற மாதிரி. அப்போ தருதுயரம் தடாயேல் என் சரணல்லார் சரணில்லை, விரைகுழு மலர்பயிற்று வித்துவ கோட்டு அம்மானே, அரிசினத்தால் ஈன்றதாய் அடிச்சிடனும் மற்றவள் தான் அருளிந்து அழுங்குழவி அதுபோன்று இருந்தேனேன்றது தான் ஆழ்வார் பாசம். ஒரு குழந்தைய என்னதான் அம்மா அடித்தா கூட அந்த குழந்தை திருப்பி அம்மான்னு தான் கற்றுதான். அந்த மாதிரி பகவானே நீ எந்த கஷ்டத்தை கொடுத்தாலே நான் உங்கள்கிட்ட தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது சரண்டர்ன்றது. ஸோ எல்லா யுகத்திலையுமே சரண்டர்ன்றது ரொம்ப கஷ்டம். கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கலியுகத்தில் டோட்டல் சரணாகதி என்பது மனிதர்களுக்கு பாசிபிள் இல்லை. இயேசு காலத்திலேயே அதெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு.
இப்போ இன்றைக்கி உள்ள இந்த காலத்தில் ஜனங்களுக்கு எவ்வளோ ஒரு அகங்காரம்ன்றான். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட நமக்கு ஏதோ இருக்குன்னு நம்புகிற ஒரு உலகம் இது. முட்டாள்தனமான ஒரு உலகம். இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கான, இப்போது சில பேருக்கு தலையில் 4 முடி தான் இருக்கும். அவங்க அந்த முடி இப்படி எடுத்து இந்த முடி எடுத்து 4 முடி இருக்கிற மாதிரி காட்டிக்கோ. இந்த கலியுகத்தை பொறுத்த மாத்திரம் சரண்டர்ன்றது பாசிபிளே கிடையாது. ஒன்லி திங் இஸ் இருக்கிறதுல கொஞ்சம் வேல்யூஸ் ஏதாவது அவங்க கண்டுபிடிக்கலாம். மற்ற காமன் மேனை விட ஒரு பகவான்கிட்ட இல்லை ஒரு காட் மேன்கிட்ட இருக்கிறவங்க ஒரு வேஃபேரரை விட, ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை விட ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸு கொஞ்சம் முன்னேறி இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஒரு ராயல் டஸ்ட்பின்னு நான், ஒரு குப்பையெல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உன் குறைய சொல்கிறதுக்கு யாரோ ஒரு சாமியார், சங்கராச்சாரியாரோ ராகவேந்தரோ சிடி பாபாவோ சிவசங்கர் பாபாவோ, அந்த மாதிரி நீ மகான்களை யூஸ் பண்ணுற ஒரு காலகட்டம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கே தவிர, நிஜமாக 2 கையும் தூக்கின திரௌபதி மாதிரியும் கிடையாது, ஆழ்வார் மாதிரியும் கிடையாது, சுண்ணாம்பு கலவாயில் உட்கார வச்சாலும் நற்றுணி ஆவது நமச்சிவாயுமேன்னு சொல்கிற ஆளும் கிடையாது. அப்பங்காரனு யானை காலில் மெடரை வச்சு விஷத்தை கொடுத்தா கூட அவன் நம்முன்னாராயணு சொல்கிற பிரகலாதனும் இப்போ கிடையவே கிடையாது. அதனால் காலங்கள் மாறிவிட்டன. இந்த கலியுக லட்சணத்தில் இது பாசிபிள் இல்லை. இதுக்கு பல உதாரணங்களை நான் சொல்லியிருக்கேன். ஆனானப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா பஞ்சபாண்டவர்கள் கூடயே இருந்தார். அவங்கள ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இவர் தான் கைட் பண்ணார். இப்படி போங்களா அப்படி போங்களான்னு எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் இவர் தான் அவங்கள காப்பாற்றினார். இப்போ லாஸ்ட்டில் கிருஷ்ணர் வந்து, வாங்க உங்கள் தாத்தா பீஷ்மர் அம்பு படிக்கல, உத்தராயண புண்ணிய காலம் வந்துச்சு, உயிரை பிரிய போகிற நேரம், அவர்கிட்ட ஏதாவது அட்வைஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு. கிருஷ்ணரையும் பஞ்சபாண்டவர்களையும் பார்த்த உடனே அம்பு படுக்கையில் இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார் ஓன்னு அழுகுறார். கேட்குறாங்க, தாத்தா நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க? நீங்கள் மலை குலைந்தாலும் நிலை குலையாத மாவீரன் ஆச்சே அப்படின்னா அவர் சொல்கிறார், நான் எனக்காக அழுவலடா, உங்களுக்காக தான் அழுகுறேன். இருக்கானே இந்த கிருஷ்ணன் சாட்சாத் பகவான், இவர் உங்கள் கூட இருந்து காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா நேரத்துலையும் உங்களை கைட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணின்னு வந்த போதே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. நாய்ப்படுமோ நரிப்படுமோ தறிப்படுமோ சொல்லத்தான் படுமோங்கிற மாதிரி இவன் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் உங்கள் கதி என்ன அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணால் எனக்கு அழுக வருது அப்படின்னு. இதுதான் மக்களுக்குள்ள. அதே மாதிரி இவங்க ஏதோ நாம் தான் கழிச்சிட்டோங்கிற மாதிரி ரொம்ப பீழ்த்திக்கிறாங்க. கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த மலை மேலே நம்ம வச்ச பரிபர்கன் அவன் தான் மலை மேலேருந்து யுத்தத்தை பார்த்தான், அவங்ககிட்ட போய் கேட்கலாம் வாங்கன்ட்டு. இவன் சொல்கிறான், நானான்னு. பரிபர்கன் சொல்ல, நீங்கள்லாம் யார் அப்படின்னு. என்ன அப்படின்னாங்க, இந்த கிருஷ்ண பரமாத்மாவை தவிர நான் யாரையுமே பார்க்கல, இந்த சைட்லேயும் அவன் தான் ஃபைட் பண்ணான், அந்த சைட்லேயும் அவன் தான் ஃபைட் பண்ணான், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த கடவுள் என்பவன் மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தானுங்கிற மாதிரி பாப்புலேஷன் ஒழிக்கிறதுக்காக ஒரு கிருஷ்ண அவதாரம் வந்தது. அதனால் எல்லா விளையாட்டையும் அவன் தான் பண்ணான். அழகிலா விளையாட்டுடையவர், உலகம் யாவையும் தாமுல வாக்காலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்கள் அழகிலா விளையாட்டுடையாருன்னு எல்லாத்தையும் கிருஷ்ணன் தான் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அர்ஜுனன் இருக்கான், அவ்வளோ ஃப்ரெண்டாக கிருஷ்ணன் இருந்து இவனுக்கு தேர் கூட ஓட்டினான். ஒரு கடவுள் எங்கேயாவது தேர் ஓட்டி பார்த்துருக்கியா? இல்லையா? இவன் எஜமானனை வச்சு கிருஷ்ணன் தேர் ஓட்டின்னு உட்காந்து இருக்கான். யுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கிருஷ்ணன் சொல்ல, அர்ஜுனா நீ முதல்ல குச்சிருப்பான்னு. இல்லை நான் தான் எஜமானன், நீ தேர் ஓட்டி தான்றான். இவ்வளோ நாள் அவரை யூஸ் பண்ணிக்கிட்டு கருவேப்பிலை மாதிரி பொத்திக்கு போட பார்க்குறான். அதனால் நீ முதல்ல குதி, நீ தான் தேர் ஓட்டி, அப்புறம் தான் நான் குதிப்பேன். கிருஷ்ணர் கெஞ்சாத குறையாடியே கொஞ்சம் குதிரான்றார். சரி தொலைதுன்னு குதிக்கிறான். கிருஷ்ணர் இறங்குறார். மேலே கொடியில் இருந்த ஆஞ்சநேயர் விலகினோடனே அந்த தேர் அப்படியே பற்றி எரியுது. அப்போ கிருஷ்ணர் சொன்னார், நான் ஏன் உன்னை முதல்ல குதிக்க சொன்னேன் தெரியுமா? இந்த தேரில் நான் இருக்கிற வரைக்கும் இந்த தேர் பற்றி எரியாது, ஆஞ்சநேயர் இருக்கிற வரைக்கும் பற்றி எரியாது. நீ முதல்ல தேரில் இருந்திருந்தா, நான் முதல்ல குச்சிருந்தேன்னா நீ தேரோட எரிஞ்சு போயிருப்ப அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் அவர். இப்போது எத்தனை பேர், அஸ்வத்தாமன், கர்ணன், எத்தனை பேர் அம்புகள்லாம் போஞ்சாங்க. ஏன் கிருஷ்ணருடைய ரதசாரதியாக இந்த தேர் பற்றி எரிய அவருக்கு ஒன்றும் சாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதனால் காப்பாற்றப்பட்டது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கிருஷ்ணன் அர்ஜுனன் வர்றான். அவ்வளோ ஹெல்ப் பண்ணின கிருஷ்ணனையே இந்த அர்ஜுனன் நம்பி தொலைக்க மாட்டேன்றான். ஒரு விவேகானந்தர், ஒரு சாதாரண ஆள்,
அவன் ராமகிருஷ்ணர்கிட்ட போகிறான், கடவுளை பார்க்க முடியுமான்றான். காட்டுறேன்றாரு, காட்டிடுறாரு. காட்டிட்டு சொல்கிறாரு, இந்த அனுபவத்தை நான் லாக் பண்ணி வச்சுக்கிறேன், நீ கடவுளுக்கு நிறைய தொண்டு செய்ய வேண்டியிருக்கு, ஆனால் நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் தான் இந்த அனுபவம் உனக்கு திருப்பியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் விவேகானந்தர் இருக்கார். அந்த காலத்தில் வேற ஒரு மகான் இருந்தார், அவருக்கு நிறைய சிஷ்யங்கள்லாம் இருந்து பார்த்த உடனே ராமகிருஷ்ணரோட இந்த ஆள் பெரிய ஆள் போலகுது, நம்ம பேசாமல் ராமகிருஷ்ணரை கைவிட்டு இந்த சாமியார்கிட்ட போயிடலாமான்னு நினச்சார். யார்? உங்கள் விவேகானந்தர். அப்போ எதிரில் ராமகிருஷ்ணன் வந்து முறைச்சி பார்க்குறாரு. அப்போ தான் பயந்து போய் போகிறேன். அதனால் நீ யாரையெல்லாம் ஒரு சிஷ்ய பாவத்துக்கு பெரிய ஆளுன்னு நம்புறியோ அவங்க எல்லார் கதையும் இதுதான். அர்ஜுனன் கதை இதுதான், அண்டு விவேகானந்தருடைய கதை இதுதான். அதனால் இந்த கலிகாலத்தில் இன்னும் மோசம், குரு சிஷ்யன் இதெல்லாம் பாசிபிளே இல்லை. இப்போ சிவசங்கர் பாபா அவர் 36 வருஷமும் ஆன்மீகத்தில் இருக்கார். நான் செய்யாத அதிசயங்கள் ஏதாவது இருக்கா? இப்போல்லாம் கம்மி பண்ணிட்டேன். ஒரு காலத்தில் யார் வந்தாலையும் பண்ணுவேன். அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க இப்போ இல்லையா? எவ்வளோ அதிசயங்களை எல்லாம் செய்தோம், அங்கே யாருமே இல்லை இப்போ. அப்போ இது ஒரு நன்றி இல்லாத உலகம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்கிறார் ஆதிசங்கரர். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் மனிதனின் உறக்கம் ஒரு மரண நிலை என்றும் உறக்கத்திலிருந்து விழித்தெழுதலை அவனுடைய பிறப்பு நிலை என்றும் கூறுகிறார். ஆதிசங்கரர் மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு என்று மனித பிறவியின் எல்லையில்லா சுழற்சியை தனது பஜகோவிந்தத்தில் கூறுகிறார். மரணமும் ஜனனமும் அன்றாட மனித வாழ்க்கையில் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை என்று நமது ஞானிகள் சொல்லும் நிலையில் நாம் ஒவ்வொரு நாளும் மரணத்தோடுதான் வாழ்கிறோமா? உயிர் இருப்பதால் மரணம் வருவதில்லையா, அல்லது மரணம் வரும்போது உயிர் இருப்பதில்லையா? இரண்டும் இறைவனின் வெவ்வேறு படைப்புகளா? நெருங்கல் உடனொருவன் என்று இல்லை எனும் பெருமை உடைத்தி உலகு. நேற்றிருந்தால் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் இல்லை விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மலாம் இருக்கிறோம், ஓகே, நம்ம ஓரளவு ஓகே, ஏதோ ஒரு கோயில் உட்காந்துருக்கோம், தோசை சாப்பிட்டோம், சாக்லேட் சாப்பிட்டோம், பழம் சாப்பிட்டோம், பாட்டு கேட்டோம், கேள்விக்கு பதிலெலாம் கேட்டுனுக்குறோம் ஏதோ ஒரு வகையில். இந்த நேரத்தில் ரோட்டில் சாகன கடையிலையும் சீட்டாட்ட கிளப்லேயும் அங்கேயும் இங்கேயும் படிச்சுட்டு உருண்டுக்குன்னு கிடக்குறானுங்களே, அவங்கெல்லாம் இருந்தால் என்ன இறந்தா என்ன இல்லையா? நீயே சொல்லு, அவங்க இருந்து என்ன லாபம் இந்த உலகத்துக்கு ஒரு பாரம். இப்போ கணம் கணம் தோன்றி கணம் கணம் மறையும் பிணம் பல. ஒவ்வொரு நிமிஷமும் பறந்து இருக்கான் இல்லையா, சாவறான் இல்லையா, அவன் பிறந்து சேர்த்து கணங்கணம் தோன்றி கணங்கணம் மறையும் பிணம், அதெல்லாம் போனதான். பிறந்தார் என்போர் புகழுடன் சிறந்தார், தோன்றி புகழோடு தோன்றுக அக்திரார் தோன்றலின் தோன்றாமை நன்று. உலகத்தில் எதையாவது சாதிக்க முடியும்னா நீ பிறந்ததுக்கு ஒரு மீனிங் இருக்குது, இல்லைன்னா செத்துப்பிடுது. என்ன இது இந்த உலகத்தில் என்ன ஒன்றால் உலகத்துக்கு பாரம் தான் நீ அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஆனால் நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியல. மரணம் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பாம்பன் சுவாமி சொல்கிறாரு, மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம்ங்கிறார். எனக்கு மரணத்தை பற்றி பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பாரதியாரும் சொல்கிறார், உலகத்தில் யாராவது சாகாமல் இருந்து நீ பார்த்துருக்கியா? ராமர் சரயு நதியில் டுபுக்கு அடிச்சார், கிருஷ்ணர் ஒரு வேடனுடைய அம்புக்கு காலை கொடுத்து உயிரை துரத்து விட்டார், இயேசு சிலுவையில் போனார், இப்படி வரிசையெல்லாம் சொல்லிட்டு நான் இருப்பேன் பாரு அப்படிங்கிறார். எப்படியா இருப்பேன்? அவங்கெல்லாம் போனான்னா என்னுடைய எழுத்துக்கள் இருக்கும், நான் போனால் என்ன, இந்த முண்டாசு கவிஞன் போனால் என்ன, என்னுடைய எழுத்துக்கள் இருக்கும், நான் சாகாதிருப்பேன் கண்டீர் அப்படின்னு சொல்லு. நொந்த புன்னை குத்துவதில் பயனொன்றில்லை, நோவாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர், அந்த நாம் சங்கராச்சாரியன் மாண்டான், அதற்கடுத்த ராமானுஜனும் போனான், சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர், மலிவு கண்டீர் உண்மை பொய் கூறேன் யான், மடிந்தாலும் பொய் கூறேன் மானுடர்க்கே, நலிவுமில்லை சாவமில்லை கேளீர் கேளீர், நாணத்தை கவலையினை சினத்தை பொய்யை
அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். சாவுங்கிறதுன்னா உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நீ படுகிற பயம். ஆலிவர் பிளாங்கோ ஒயிட்னு ஒரு கவிஞன், அவன் 14 வரி கவிதை சானட்டுன்னுவாங்க, நைட் அண்ட் டெத் அப்படின்னு எழுதியிருக்கான். அதில் என்ன சொல்கிறான், உலகத்தில் முதல் மனிதன் வந்தான், அவனுக்கு வெளிச்சத்தை பற்றி தான் தெரியும், அதனால் அவனுக்கு இரவு பற்றி ஒன்றும் தெரியாமல் இருந்தது. அப்போ மத்தியானம் முடிஞ்சு மயக்கும் மாலை பொழுது முடிஞ்சு இன்றைக்கும் இன்ப இரவு வர்ற போது இருட்டாயினே வந்தது. அவனுக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு, ஏன்னா அவனுக்கு இரவு பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் கொஞ்ச நேரம் ஆனோடனே பறவைகள் விலங்குகள்லாம் அதனுடைய கூட்டுகளுக்கும் பொந்துகளுக்கும் போயிடுச்சு. நட்சத்திரங்களும் சந்திரனும் எல்லாம் ஜம்முன்னு வந்துச்சு, ஹீட்டு கம்மியாகி குழுக்குழுன்னு ஆகிப்போச்சு. இவனுக்கே தெரியாமல் கண்ணா சேர்ந்துட்டான். திடீர்னு சுள்ளுன்னு சூரியன் திறந்த உடனே கண்ணை முழிச்சு பார்த்தான். எனக்கு இரவு பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் பயப்பட்டேன், நான் பார்த்த பகலை விட இரவு தான் நல்லா இருக்குது அப்படின்னா. அந்த மாதிரி நம்ம இந்த வாழ்க்கை என்ற வெளிச்சத்தில் பகலில் இருக்கிற போது நமக்கு தெரியாத இரவாகிய மரணத்தை பற்றி பயப்படுறோம். ஆனால் செத்துப்பாரு, அப்போ தான் உனக்கு சாவு ரொம்ப நல்ல விஷயங்கிறது தெரியும்னு சொல்லிட்டு, இஃப் லைட் கேன் டிசீவ் வேர்ஃபோர் நாட் லைஃப்னோ. இந்த வெளிச்சம் உன்னை ஏமாற்றியது மாதிரி வாழ்க்கை உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது மனிதனே, இதுவே உனக்கு புரியலையே அப்படிங்கிறான். இதே மாதிரி ஒரு நல்ல புக்கு டியூஸ்டேஸ் வித் மோரிங்ஸ்ன்னு பேர். அதில் ஒரு வயசான ஆள் விளம்பரம் கொடுப்பான். எனக்கு 85 வயசு ஆயிடுச்சு, நான் கூடிய சீக்கிரம் போயிடுவேன், என் வாழ்க்கையினுடைய அனுபவங்களை யாருக்கிட்டையாவது நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன், யார் வேணுனாலையும் வரலாம் அப்படின்னு. ஒருத்தன் போவான், சார் நான் நீங்கள் வாத்தியாராக இருந்தீங்க ஸ்கூலில், அப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்டு சார், ஐ வாண்ட் டு ஷேர் யுவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே மேன், கம்மான டியூஸ்டே அப்படின்றார். ஸோ இவன் செவ்வாய்க்கிழமை போவான். போன உடனே கோ நியர் தட் விண்டோ அண்ட் சி வாட் யூ ஆர் சீயிங் அப்படின்வான். விண்டோக்கிட்ட போய் பார்ப்பான். வந்த உடனே என்ன பார்த்தேன்னா, நல்ல நீல நிற ஆகாசம் பார்த்தேன் சார், பச்சை புல்வெளிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் பார்த்தேன் சார், நல்ல ஆறெல்லாம் பார்த்தேன், ஏரியெல்லாம் பார்த்தேன் சார், சூப்பராக இருக்குது சார் அப்படின்னா. இதெல்லாம் இதுக்கு முன்னால் நீ பார்த்தியா அப்படின்னா, இதுக்கு முன்னால் இதெல்லாம் நீ பார்த்தியா, நான் உன்னை போய் பாருன்னு பிறந்த இதெல்லாம் பார்க்குறேன். ஏன்னா நீ இன்னும் கூட்டமடிச்சு இந்த உலகத்தில் ரொம்ப நாள் இருக்க போகிறேன்னு நம்புறதுனால இதெல்லாம் இருந்தாலும் நீ பார்க்கறது இல்லை. இட்ஸ் ஆல்ரெடி தேர், பட் யூ ஆர் நாட் பாதர் டு சி ஆல் தட். இப்போ நான் பாரு அப்படின்னு சொல்கிறேன், அதனால் இப்போ நான் இருக்கேன், சாகிறதுன்னு முடிவெடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு நாளும் நான் இங்கே சேர் போட்டுன்னு ஜன்னல் வழியாக இதெல்லாம் பார்த்து ரசிக்கிட்டு இருக்கேன். எவ்ரி திங் அவன் என்ஜாயிங். அதனால் மை லெசன் நம்பர் 1 டுடே ஃபார் திஸ் டியூஸ்டே இஸ் the best way to live is to understand that you will die. நீ நிஜமாக சாக போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்கிறதுக்கான ஃபஸ்ட்டு லெசன் அப்படின்னு அவனுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி இல்யூஷன்ஸ்னு வருது. அதில் ஒரு ப்ராஃபட் மாதிரி ஒரு ஆள் ஜனங்கிட்ட சொல்லின்னே இருப்பான், ஐ குவிட் அப்படின்வான். இந்த சாமியார் வேலையை எனக்கு பிடிக்கல, என்ன ஐ குவிட் அப்படின்வான். எல்லோரும் ஹவ் கேன் அப்படின்வாங்க, திஸ் மை விஷ் அப்படின்னா. அப்போ அவனுக்கு சொல்லுவாங்க, ஏதாவது நீ சாகரன்னு சொல்லிட்ட. அப்போ அவங்க கேட்குறாங்க, வாட் ஹேப்பன்ஸ் யுவர் பவர் அப்படின்னும். இவனுக்கு அந்த ஆள்கிட்ட ஒன்றும் இது கிடையாது, இவரை வச்சு அவன் ஜுரம் வராமல் இருக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும், இப்போ இதெல்லாம் பண்ணிக்கணும், வீடு கட்டிக்கணும். அதனால் வாட் ஹேப்பன்ஸ் யுவர் பவர் அப்படின்னுவான். ஓ ஐ நோ, த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக், யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மை பவர், கம் ஐ வாண்ட் டு கிவ் யூ, ஐ வில் கிவ் யூ, பட் ஐ வில் நெவர் டெல் யூ தட் this seat where I am working for God is a most unimpressive useless seat அப்படின்னா. பவர் தானே உனக்கு வேணும், நான் கொடுத்துட்றேன், ஆனால் இது ரொம்ப போர் அடிக்கிற விஷயங்கிறத உனக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அவன் சின்ன ஃப்ளைட் வாங்கிக்குவான், அங்கே போய் ஏதோ ஒரு மைதானத்தில் அதை பார்க் பண்ணி ஒரு சூப் போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஆகாசத்தை பார்த்துட்டு ஜாலியாக இருந்துன்னே இருப்பான். ஒரு யங் மேனை அவங்ககிட்ட போவான், சார் நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்துன்னுக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் வச்சுன்னுக்கிறீங்க, பிளேன்லாம் வசதியாக இருக்கீங்க, ஆனால் எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு. அவர் சொல்கிற, நீ கேட்டதுனால சொல்கிறேன், உட்காரு. ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் மை லைஃப். அதில் நான் 6 விஷயங்களை கற்றுக்கின்னு இருக்கேன். அது என்னன்னா, இந்த உலகம் என்பது மிகப்பெரிய மாயை, இல்யூஷன். அது 6 இல்யூஷன் என்னென்ன அப்படின்னா, நாம் நம்மளை நம்பி தான் இந்த உலகம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தப்பாக நினைக்கிறோம். நம்மளை நம்பி எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை, நம்மளை நம்பி எதுவுமே உலகத்தில் இல்லை. அதனால் நம்பர் 1, யூ ஹவ் எ ரைட் டு லீட் த லைஃப் விச் யூ வாண்ட். உனக்கு எப்படி வாழணுன்னுக்குதோ அப்படி வாழ்ந்துன்னு போ. இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு அதர்ஸ் வை யூ சூஸ் டு லிவ் இன் திஸ் வே, யூ கேன்.
ஏன் இப்படி இருக்கேன்னு யாருக்காவது சொல்ல ஆசைப்பட்டா சொல்லு, இல்லைன்னா வேணாம். அதர்ஸ் மே கிரிட்டிசைஸ் யூ, டோன்ட் பாதர் அபவுட் தம். பட் யூ ஹவ் டு கிவ் த சேம் ரைட் டு த ஆப்போசிட் பர்சன். உனக்கு நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உள்ள உரிமையை மாதிரி அவனுக்கும் நீ கொடுக்கணும். அடுத்தது, நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகம் அழியுது, கயாமத்து டே, ஜட்ஜ்மெண்ட் டே, ஊழி தீர்ப்பு நாள், எல்லா ரிலீஜன்லேயும் பயம் காட்டுறாங்க இல்லையா, அதை பற்றி பயப்படாத. நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வேர்ல்டு. பிகாஸ் இந்த உலகம் போனால் என்ன, கடவுள்கிட்ட இன்னும் 13 உலகம் இருக்குது, எங்கேயாவது உனக்கு ஒரு வேகன்சி அவர் வச்சுருந்துருப்பார். நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் டெத். எப்பயும் மரணத்தை பற்றி பயப்படாத. ஏன்னா வாட் யூ திங்க் ஆஸ் த டெத் ஆஃப் எ கேட்டர்பில்லர் இது எமர்ஜென்ஸ் ஆஃப் எ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை. ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சியின் மரணம் என்று எதை நீ நினைக்கிறாயோ அது ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியின் ஜனனம். இதுதான் இல்யூஷன் தியரின்றது. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்மளை விட வெள்ளைக்காரங்க நல்லா தெரிஞ்சு வச்சுன்னா அழகழகாக புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. தே ரைட் பியூட்டிஃபுல் புக்ஸ். இதெல்லாம் நம்மளும் சொல்லியிருக்காரு. இப்போ பாரதி சொல்லியிருக்காரு, பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, எதை நீ மரணம் சொல்கிறியோ அது ஃபிசிக்கல் டெத்து தாண்டா, ஆத்மா என்றைக்கும் அழியாது. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறுபடி பிறந்திருக்கும். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடரான்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். இதுதான் கீதையினுடைய சாரம். இதையே வேறு விதமாக டால்ஸ்டாய் ஒரு கதையை எழுதியிருக்கார். டால்ஸ்டாய் ஒரு யமதூதன் இருக்கான். அவனை ஒரு உயிர் எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. யார்? யம அனுப்புகிறான். வந்து பார்த்தா ஒரு குழந்தை அப்போ தான் பிறந்திருக்குது, இன்ஃபேண்ட் பேபி. தாய் இப்போ தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கா. ஒரு வாரத்துக்கு முன்னே தான் அந்த குழந்தையோட அப்பங்காரன் இறந்துருக்கான். இப்போ இந்த அம்மாவுடைய உயிர் எடுக்க சொல்கிறாங்களே, அப்போ இந்த குழந்தைக்கு யார் அப்பனும் இறந்து போயிட்டான், பச்சிலம் குழந்தையாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணுறதுக்குள்ளோ வேற ஒரு யமதூதன் இந்த தாயாரோட உயிரை எடுத்துன்னு போயிடுறான். இவன் மேலே போன உடனே யமன் சொல்கிறான், உனக்கு தேவலோக ரகசியம் தெரியல, அது தெரிகிற வரைக்கும் நீ பூமியில் போயிடுன்னு அவனை குண்டு கட்டாக தூக்கி போட்டுறாங்க. இவன் ஒரு பார்க்கில் அம்மனமாக அப்படியே குளிரில் நடுங்கின்னு உட்காந்துன்னு இருக்கான். ஒரு டெய்லர் சந்தைக்கு போயிட்டு வரான். வர்றபோது ஏதோ குரல் கேட்குதுன்னு பார்த்தா ஒரு ஆள் இப்படி இருக்கான். இவன் மேலே இருக்கிற துண்டை அவனை கொடுத்து போத்திக்கோன்னு சொல்லிவிட்டு இவன் ஒரு வார்த்தை பேச மாட்டான். நம்ம யமதூதன் வீட்டுக்கு கூட்டின்னு போவோம். வீட்டுக்கு கூட்டின்னு போனோன்னா பொண்டாட்டிக்காரி கதவு திறந்து நான் வருமானம் அப்படின்னோம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே தண்டசோறு அப்படின்னு கதவு சாத்துவான். இவன் யமதூதனை ஒரு திண்ணையில் படுத்துக்க சொல்லுவான், இவன் இன்னொரு திண்ணையில் படுத்துக்குவான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஒய்ஃப் சரி சரி வா கோட்டிக்கோ அப்படின்வான். விருந்தாளி இருக்கானே, அதித்தி தேவோபவ, விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தேன்னு வேண்டல் பாட்டு அன்று, ஒரு விருந்தாளியை விட்டுட்டு அமிர்தம் கழிச்சாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரத்து இருக்கேன்னு. ஒரு அப்பளக்காட்டி எடுத்துகிட்டு அவனை அடிக்க போகிறான். யார்? யமதூதனை. இந்த அம்மாவை பார்க்குறான், போயினே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிக்க ஒரு மாதிரி ஆகிப்போகுது. சரி வா அப்படின்னு போகிறான். டெய்லர் சொல்கிறான், நீ என் கூட இருந்துக்கோ, சம்பளம்லாம் கொடுக்க மாட்டேன், என் வீட்டில் தங்கிக்கோ, சாப்பிட்டுக்கோ, எனக்கு டெய்லரிங் அசிஸ்டண்ட் வேலை, இந்த காஜா பட்டன் தைக்கிற வேலை உனக்கு கொடுக்குறேன்னு. ஒரு 10 வருஷம் ஆகும். ஒரு கோச் வண்டி நிற்கும். அதில் ஒரு வசதியான பணக்கார பொம்பளை, அவ கூட 10 வயசுல இருக்கிற ஒரு பட்ட குழந்தை, அது கூட இன்னொரு குட்டி குழந்தை. வந்தால் பாரு, இவங்க 2 பேருக்கும் நல்ல ட்ரெஸ்ஸு தைக்கணும். இந்த பெரிய குழந்தைக்கு கை கொஞ்சம் முடமாக இருக்கும், அதனால் லூஸ் விட்டு தைக்கணும். இந்த குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு எப்படி வேணா தைக்கணும். இவன் அந்த பணக்கார பொம்பளையே பார்க்குறான், லேசாக சிரிக்கிறான். கண்ணங்கரையில் உடம்பு இன்னும் கொஞ்சம் கலராக வருது. இது ஆகிப்போகுது. இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழித்து ஒரு காரில் ஒரு பணக்காரன் இறங்குறான். ஒரு 10 மீட்டர் துணியை கொடுத்து, இதில் எனக்கு நல்ல சூட் கோட்டு தைக்கணும், ஒரு 20-25 வருஷம் தாங்குற மாதிரி நல்லா. 3 நாளில் டெலிவரிக்கு வரேன்னு கூட்டான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் டெய்லர் கேட்குறான், என்னடா இவ்வளோ வருஷம் என்கிட்ட உருப்படியாக இருந்தியே, இப்போ அவன் டெலிவரி கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு.
இவன் சிரிச்சுக்கிட்டே டர்ன்னு கிழிக்கிறான். கிழிச்சிட்டு அதில் ஒரு பெட்டு கவர், ஒரு தலைகாணி கவர் தைக்கிறான். கார் வருது. இந்த டிரைவர் சொல்கிறான், சார் சூட்டெல்லாம் தைக்காதீங்க, எங்கள் முதலாளி செத்துப்பிட்டாரு, அதனால் அந்த ட்ரெஸ்ஸு அவர் ஆசைப்பட்டார், அதில் ஒரு தலைகாணி வர ஒரு பெட்டு கவர் தைச்சிருங்கன்ட்டு. இவன் உடம்பு அப்படியே தங்கமாக ஆயிடுச்சு. அப்படியே மேலே டைன்னு பார்க்குறான். டெய்லர் கேட்குறான், அப்பா நீ யார், இது வரைக்கும் வாய் திறந்து ஒரு நாள் கூட பேசலை, வாழ்க்கையில் 3 தடவை தான் சிரிச்ச, ஒவ்வொருத்தடையும் உன்னுடைய கலர் கோல்டாக மாறி இப்போ நீ எங்கேயோ போயிருக்க, எனக்கு உன்னை பற்றி சொல்லிட்டு போகணும். சொல்கிறான், நான் ஒரு யமதூதன், ஒரு குழந்தைய யார் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சி அம்மாவுடைய உயிரை எடுக்கலைன்னு என்னை பூமிக்கு அனுப்பிச்சாங்க. அப்படி தான் நான் பூமிக்கு வந்தேன், அப்போ தான் நீ என்ன உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வந்த. நம்பர் 1. அந்த 10 வருஷம் கழித்து ஒரு லூசு விட்டு தையின்னு ஒரு பணக்காரி வந்து இருந்தால் அந்த கை கொஞ்சம் மொண்டி ஆயிடுச்சு இல்லையா, அந்த குழந்தை தான் யார் இந்த குழந்தைய பார்த்துக்குவாங்கன்னு நான் நினச்சேன் இல்லையா, அந்த குழந்தை. அவங்க அம்மாவே இருந்திருந்தாலையும் ஹஸ்பண்ட் இல்லாதவன் பிச்சைக்காரி. இப்போ பாரு, அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கடவுள் காரோட ஒரு வசதியான இவளுக்கு நல்ல லூசு விட்டு தையின்னு சொல்கிற ஒரு அம்மாவை ரெடியாக வச்சுருக்கான். அதனால் என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியாமல் போகலாம், நான் கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. முதல் சீனில் உன் பொண்டாட்டி என்னை அடிக்க வந்தாலே, அப்போது அவருடைய ஃபேஸில் நான் மூத்த தேவியை பார்த்தேன், தரித்திரத்தை பார்த்தேன். சரி வா கொட்டிக்கோன்னு கூப்பிட்டா இல்லையா, அப்போது முகத்தில் நான் மகாலட்சுமியை பார்த்தேன். அப்போ மூத்த தேவி போய் ஸ்ரீதேவி வர்றதுக்கு இவ்வளோ தானே பண்ணணும் ஜனங்க, இதுவே தெரியாமல் ஜனங்க கஷ்டப்படுறாங்களேன்னு நினச்சேன். அது தேவலோக ரகசியம் 1. இந்த பொம்பளை வந்து நல்ல அம்மாவாக கடவுள் வச்சுருக்கான்றது தேவலோக ரகசியம் 2. 3வது 3 நாளில் சாக போகிற பணக்காரன் 20 வருஷம் நல்லாகிற மாதிரி தேயின்னு சொல்கிறானே, எனக்கு தெரியும், நான் தான் எம்என் டிபார்ட்மெண்ட் ஆச்சே. 3வது நாள் மண்டையை போட்டான். அதனால் இது தெரியாமல் ஜனங்க இந்த உலகத்தில் ரொம்ப லாங் பிளான் பண்ணுறாங்க. பொண்ணு கல்யாணம், பையனுடைய படிப்பு, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, இதெல்லாம் வந்து லாங் ட்ரீம்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ வரும்னு தெரியாது யாருக்கும். நெருநாள் உணர்வுனின்றி இல்லை வேலை நமனும் வருவானில் தம்பி தனையர் துணையாமோ உம்பர் வரவும் திரு தணிகை மலைமேல் இருப்பாருக்கு துன்பக்குடலை எடுக்காமல் அவளை வைத்து வளர்ப்பதற்கு அல்லும் பகலும் அலைகின்றேன் சிவ கனியை சேர கருதுகிறேன். இதெல்லாம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட 3 ரகசியம். டால்ஸ்டாயோட கதை. இதில் 3 மாறல் உனக்கு தெரியுதா? எந்த குழந்தைக்கு யார் அம்மாவாக இருக்கணும்னு கடவுள் டிசைட் பண்ணி வச்சுருக்கான். நீ நினைக்கிற அப்பா இருந்துட்டான் அம்மா இருந்தால் என்ன ஆகணும், ஒரு வாக்கியானம். கடவுள்கிட்ட நல்ல பிளான் இருக்குது. 2வது 10 வருஷம் தாங்குற மாதிரி இது ட்ரெஸ்ஸு தையின்ற பணக்காரன் 3 நாளில் போக போகிறான். எல்லாருக்கும் சாவு ஒரு நாள் வரும். அடுத்தது அந்த குழந்தைக்கு யார் பார்ப்பாங்கன்னா அதை விட நல்லா பார்த்துக்கிற ஒரு பணக்கார அம்மாவை ரெடியாக வச்சுருக்கார் கடவுள். அதனால் காட்ஸ் பிளான்ஸ் ஆர் ஆல் மாஸ்டர் பிளான்ஸ். ஏன்னா மாஸ்டர் பிளான்னா அதுக்கு மேலே யாராலையும் திட்ட முடியாது. எனி பிளான் ஆஃப் காட் இஸ் மாஸ்டர் பிளான். இது தெரியாமல் நாம் ஏதோ நம்ம ப்ரே பண்ணிட்டோம், ஊதுவதி காட்டிட்டோம், கற்பூரம் காட்டிட்டோம், கோயிலுக்கு போனோம், அதனால் கடவுள் எல்லாத்தையும் அப்படியே வந்து பிளாங்கெட்டாக நமக்கு சேங்ஷன் பண்ணோம், நம்ம முட்டாள்தனமாக நம்புகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த கதை. இப்போ உலகத்தில் எது வேணால் நடக்கலாம். கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. இது உனக்கு புரிஞ்சதுன்னா எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன், ஜாலியாக உட்காந்து இருப்பேன். பிகாஸ் யூ நோ காட் cannot go wrong. You may go wrong, the whole world may go wrong, but God cannot go wrong. இது உனக்கு புரிஞ்சதுக்கு தான் இந்த வாழ்க்கை. இதில் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸ், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் உன்னை உயர்ந்த ஞானியாக மாற்றும். தெரிஞ்சதா? அடுத்த கேள்விக்கோ. என் மனைவி, என் பிள்ளை, என் சொத்து என்று பந்த பாசத்தில் சிக்கிய நிலையில் வாழ்பவன் சராசரி மனிதன். பந்த பாசத்தை அறுத்தறிந்து உலகியல் ஆசைகளே இல்லாமல் வாழ்பவர்களும் ஞானிகளும் ரிஷிகளும். ஆனால் அவர்களும் ரிஷி பத்னிகளுடன் ஒரு குடும்பமாக வாழ்ந்தார்கள் என்று நமது புராணங்கள் கூறுகின்றன. குடும்பத்தில் இரு, தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டியும் ஒட்டாமலும் இரு என்று தாங்கள் அடிக்கடி சொல்லும் ஆன்மீக கோட்பாட்டை அன்றாட மனித வாழ்வில் செயல்படுத்துவது சாத்தியம்தான் என்று இந்த ரிஷி பத்னிகளின் வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாமா? தீவிரமான ஆன்மீக நாட்டம் கொண்ட ஒரு குடும்பஸ்தனுக்கு
சுவாமி ராகவேந்திரர், ஸ்ரீமத் ராமானுஜர் போன்ற ஞானிகளுக்கு வாய்த்த மாதிரி ஆன்மீக புரிதலே இல்லாத ஒரு வாழ்க்கை துணை அமைந்து விட்டால் அந்த குடும்பஸ்தன் சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா? சினிமா பாட்டு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். ஒரு சுயமரம் நடந்துச்சு. ஒரு ராஜகுமாரன் சுயமரத்தை அட்டன் பண்ணத்துக்கு வரான். சுயமரம்னா என்ன? ராஜகுமாரி மேலே இருப்பான், எல்லா ராஜாக்களும் வரிசையாக உட்காந்து இருப்பாங்க. இவர் வேங்கி நாட்டு அரசர், இவர் புலிகேசி, இவர் அதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அவன் மேலேருந்து பார்த்துக்கிட்டு கீழே வந்து அந்த யார் கழுத்தில் மாலை போடுறாங்களோ சுயமாக தேர்ந்தெடுக்கிற வரன்னு அர்த்தம், சுயம் வரம். அவன் தான் கல்யாணம் கட்டிக்கணும். ராஜகுமாரன் அவன் கார வழியில் ஒரு சாமியாரை பார்த்தான். சாமி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் என் சீட்டுக்கு பின்னாலேயே உங்களுக்கு ஒரு சேர் போட்டுட்டு நீங்கள் உட்காந்துட்டு எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணணும். அந்த பொண்ணு என்னை எப்படியாவது லவ் பண்ணுற மாதிரி நீங்கள் எனக்கு ப்ரே பண்ணணும் அப்படின்னு கூட்டின்னு போகிறான். ஸோ சாமி பின்னால் உட்காந்துருக்காரு, இந்த பையங்க உட்காந்துருக்காரு. இந்த ராஜகுமாரி வந்தால மாலையோட ராஜகுமாரி ரெடியாகிறான், நம்ம கழுத்தில் தான் போட போகிறான். அவன் சாமியார் கழுத்தில், சாமியார் ஓட்டம் பிடிக்கிறாரு, கையில் மாலையோட மணப்பெண் ஓடுறான், ராஜகுமாரன் ஓடுறான், ராஜா ஓடுறார். அதுக்குள்ளே இருட்டிச்சு. சாமியார் காட்டுக்குள்ளே போயிட்டார். சரி, நைட்டில் தேட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் இவங்கெல்லாம் படுத்துக்கிறாங்க. மரத்து மேலே ஒரு அப்பா பறவை, அம்மா பறவை, 2 குட்டி பறவைங்க. இவங்க குளிருக்கு நெருப்பு மூட்டியிருக்காங்க. அப்போ அந்த அப்பா பறவை சொல்லுதான், விருந்தாளி கடவுள், இவங்க நம்ம மரத்துக்கிட்ட வந்து இன்றைக்கி தங்கியிருக்காங்கன்னா நம்ம விருந்தாளிங்க, அதனால் நான் அந்த நெருப்பில் விடுறேன், நம்மளை சாப்பிட்டு அவங்க பசி ஆற்றிக்கிட்டேன். வைஃப் சொல்லிச்சு, நானும் வர்றேங்க. குட்டிங்க சொல்லிச்சு, நாங்களும் வர்றேங்க, அவங்க 4 பேர் நம்மளும் 4 பேர் சரியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ 4 பறவைகளும் அதில் விழுந்து இவங்க சாப்பிட்டாங்க. மறுநாள் சாமியாரை இவங்க தேடி பிடிச்சிடுறாங்க. சாமி, ஒரு அழகான ராஜகுமாரி மாலையோடு வந்தால் ஏன் ஓடிப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், பாரு, ஒரு அழகான ராஜகுமாரி மாலையோடு வந்தாலையும் கூட எனக்கு வேணான்னு சொல்கிற திட வைராக்கியம் உனக்கு இருந்ததுன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதில்லை. இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. ஒய் யூ வாண்ட் டு சப்ரஸ் எ ஃபீலிங். தும்மல் வந்தால் தும்மணும், வாந்தி வந்தால் எடுக்கணும், பேதி வந்தால் பாத்ரூம் போகணும். ஸோ தேர் இஸ் நோ நீட் டு கண்ட்ரோல் யுவர் டிசைர்ஸ். கல்யாணம் ஆகியிருந்தால் அதை நீ மாற்ற தேவையில்லை. நல்லதோ கெட்டதோ அதில் வர்ற எல்லாத்தையும் அனுபவித்து தான் முடிக்கணும் நீ. அப்போ நீ வந்து அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. யாராவது விருந்தாளிங்க வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக அந்த 4 பறவைகள் உயிரை கொடுத்த மாதிரி நீ பசியாக இருந்தால் கூட அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி 2மே நல்லது தான். அப்போ குடும்பமும் நல்லது தான், சாமியாராகிறதும் நல்லது தான். அவங்களுடைய வைராகியத்தை பொறுத்த விஷயம் ஒன்று. 2வது, போன ஜென்மத்தில் உனக்கு ஏதாவது பாக்கி இருக்குதுன்னு வையே, அதான் கோடிசாமி சொல்கிற பாக்கி சாக்கி. அப்போ இந்த பிறவியில் கல்யாணம் ஆகும், குழந்தைங்கள்லாம் வருவாங்க, அதில் உனக்கு சந்தேகமே இல்லை. ஒய் யூ வாண்ட் டு ரன் அவே. 2. 3வது, நீ எந்த ஞானத்தை தேடுறியோ அந்த ஞானத்துக்கு நீ மேலே போகிற போது நீ பிரம்மச்சாரியாக இருந்து மேலே பண்ணியானா உனக்கு ரொம்ப ப்ராப்ளமெல்லாம் வரும். இப்போ யாராக இருந்தாலும் ஒரு பிரம்மச்சரியாக இருந்து போகிற போது இந்த ஸ்டேஜ் வரும். குடும்பத்தில் இருந்தவனுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. அவன் தான் குடும்பம்லாம் நடத்தி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டான் இல்லையா, அதனால அவனுக்கு அந்த டெம்டேஷன், அந்த ப்ராப்ளம் வராது. இந்த பிரம்மச்சரியமாக இருந்தேன்னு சொல்கிறான் பார்த்தியா, அவனுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். நிறைய பேர் இதில் மாட்டிக்கிட்டு அடி வாங்கி செத்துருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்து கடவுளை தேடுறதுன்றது ரொம்ப நல்லது. இதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஏன்னா தே ஃபினிஷ் வித் ஆல் தர் லஸ்ட் ஆர் லவ் ஆர் இன்ஃபேச்சுவேஷன் ஆர் வாட் எவர் இஸ் தட். ராமருக்கு கல்யாணம் ஆயிருச்சா, லக்ஷ்மணருக்கு கல்யாணம் ஆயிருச்சா, கிருஷ்ணருக்கு கல்யாணம் ஆயிருச்சா, ஸோ எத்தனை ராகவேந்தருக்கு கல்யாணம் ஆயிருச்சா, எத்தனை மகான்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ணவங்க சாமி ஆகாமியாக போயிட்டானுங்க இந்த உலகத்தில். அதனால் கல்யாணம் என்பது நம்முடைய சாதனா பாத்துக்கு ஒரு தடைன்னு யாராவது நினைச்சானா அவன் பைத்தியக்காரன்.
இதுக்கு முன்னால் இருக்கிறவங்களெல்லாம் பாரு, உன்னுடைய ப்ரெடிசஸர்ஸ் எல்லாம் பாரு. அதனால் எந்த ஒரு விஷயமும் நீ அடக்க அடக்க அது ஜாஸ்தி ஆகும். நீ ஒரு பேசிக்காக அளவாக சாப்பிட்டுருந்தியானா உனக்கு ப்ராப்ளமே இல்லை. நீ ஒரு புரட்டாசி சனிக்கிழமை சஷ்டி அந்த மாதிரி ஏகாதசின்னு விரதம் இருந்தியானா அன்றைக்கி தான் உனக்கு எல்லாத்தையும் சாப்பிடணும் போல் இருக்கும். உலகத்திலேயே நீ ஏதோ கொலைப்பட்டே இருந்த மாதிரி உனக்கு ஃபீலிங் வந்துடும். ஆனால் அளவாக சாப்பிடு, அற்றால் அளவிருந்து உண்க அப்படிங்கிற மாதிரி விரதம் ஃபுல்லாக இருந்து தொலைக்கிறத விட சஸ்டெயினன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன. அப்போ யூ ஓன்ட் கெட் இன் டு தட் டைப் ஆஃப் ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் உனக்கு வரவே வராது. அதனால் கல்யாணம் நல்ல விஷயம். நீங்கள் பார்க்குற எல்லா மகான்களையும் 100% பேர் கல்யாணம் ராமகிருஷ்ணர் கல்யாணம் பண்ணியிருந்தார். ஏன்னா அந்த காலத்தில் 8 வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இவர் சாமியார் அங்கே உட்காந்துருந்தார் கல்கட்டாவில், அந்த அம்மா கமார்புக்கூரில் உட்காந்துச்சு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதை தாண்டி வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கடவுள்கள் எல்லாமே குடும்பம் நடத்தியிருக்காங்க இல்லையா? நரசிம்மர்ன்றீங்க, லக்ஷ்மி நரசிம்மர், வராகர்ன்றீங்க, அந்த வராகர் மனைவி இருக்காங்க இல்லையா, பூமாதேவி இருக்காங்களா இல்லையா, கிருஷ்ணர், ராமர், யாரை வேணால் எடுத்துக்கோ, எல்லாம் அப்படி. ராம் சரத்குமார் சாமி இருந்தார், அவர் கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருந்துச்சு. நம்ம ரத்னகிரி பாலமுருகன் சாமி கல்யாணம் ஆகி 2 பொட்டை குழந்தைங்க, ஒரு ஆம்பளை குழந்தை இருந்துச்சு. இவங்கெல்லாம் என்ன சாமி ஆகாமையாக போனாங்க? எல்லோரும் சாமி ஆனாங்க. புத்தர் சித்தார்த்தனா இருந்து கட்டிக்கிட்டு குழந்தையெல்லாம் பெற்றவர் தான். அவர் புத்தர் ஆகிட்டு இன்றைக்கி உலகத்தில் ஒரு 20% பாப்புலேஷன் அவர் கண்ட்ரோல் பண்ணலையா? ஸோ கல்யாணம் என்பது தவறல்ல, இது நல்லது. ஒரு மைதானத்திலிருந்து சண்டை போடுறத விட கோட்டைக்குள்ளேருந்து சண்டை போடுறது சேஃப். ஏன்னா கோட்டைக்குள்ளே நீ இருக்க, எதிரில் வரப்போகிறான். கோட்டையை சுற்றி அகலி இருக்கும், அதில் முதலெல்லாம் இருக்கும், உங்கள் ஆளுங்கள்லாம் மேலே இருந்து தீ அம்புகளை விடுவாங்க. அப்போ யூ ஆர் வெரி சேஃப் டு ஃபைட் வித்தின் த ஃபோர்ட்ரஸ். மைதானத்தில் போய் சண்டை போட்டீங்கன்னா போத் ஹேவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கில் ஈச் அதர். அதனால் குடும்ப வாழ்க்கை என்பது தவறே அல்ல. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவன் 3 பேருக்கு உதவி செய்கிறான். யார்? இறந்து போன பித்திருக்களுக்கு தேவசம் காரியம்லாம் பண்ணுறான் இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். தென்புலத்தார். அதுக்கடுத்து என்ன பண்ணுறான்? இந்த எல்லாத்தையும் விட்டு இந்த சாமிங்களாய் சுற்றின்னு இருக்காங்க இல்லையா, துறவிகள், அவங்களுக்கு இவனை நம்பித்தானே எல்லாம் இருக்குது, சாப்பாடெல்லாம் இவன் தான் போகணும் இல்லையா. அதனால் இவன் 3 பேர் தன்னை சார்ந்தவர்களுக்கும் துறவிகளுக்கும் பித்திருக்களுக்கும் இயல்புடைய மூவலுக்கும் நின்றாற்ற நின்றத்தை 3 பேருக்கும் இவன் தான் உதவி செய்கிறான். அதனால் குடும்ப வாழ்க்கை நல்லதுன்னு சொல்கிறாங்க. 2வது, நீ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு இருக்குன்னு வையேன். இப்போது நீ நல்லா சாப்பிட்டு உக்காந்துக்கிற, நான் ஒரு கிளாஸ் பாதாம் கீர் கொடுத்தா கூட வேணாம் பாபா வாந்தி வர மாதிரி இதுன்னு சொல்லுவியா இல்லையா? அதனால் அனுபவிச்சுடு, எல்லாத்தையும் அனுபவிச்சுடு. அதாவது உலகத்தில் லவ் வேறு லஸ்ட் வேறு. இடுப்புக்கு மேலே நம்மக்கிட்ட 7 ஓட்டை இருக்குது. 2 கல், 2 கண், 2 மூக்கு, 2 காது, ஒரு வாய். ஸோ 2 2 2 7. இடுப்புக்கு கீழே 2 இது இருக்குது, ஹோல். எதுக்கு அருணா கயிறு கட்டுறாங்க? அருணா கயிறுன்றது மேலே இருக்கக்கூடிய அமிர்தம் பார்ட்டியும் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாய்சன் பார்ட்டியும் பிரிக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல இப்படி பாம்பு கடிச்சாக்கா அந்த இடத்துல கட்டு போடுறாங்களோ அந்த மாதிரி அருணா கயிறு கட்டுறாங்க. அந்த அருணா கயிறு எது கட்டுறாங்கன்னு யோசனை பண்ணாவே உனக்கு தெரிஞ்சிடும். லவ் இஸ் காட். அன்பே சிவம் ஆவது அறிகளார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தார். இப்போ லவ் பண்ண தான் உங்கள்கிட்ட இருக்கிற சிவன் மேலே வருவார். அது இந்த தொப்புள் கொடிக்கு மேலே இருக்கிறது எல்லாமே அமிர்தம் சுரக்கிற விஷயங்கள். ஏன்னா தேர் கேன் பி லவ் பியூர் வித்தவுட் லஸ். காதல் வேறு, காமம் வேறு. கடவுள்கிட்ட நீ வைக்கிற லவ் இல்லையா, அது கூட காதல் தான் பேர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவாதமை நன்னெறி குவிப்பது நமச்சிவாயமே, காதல்னு பேர். அது கூட கடவுள்கிட்ட வைக்கிறது இல்லையா, அது கூட அதே தான் பேர். நம்மக்கிட்ட 4வது இந்த இடத்துல ஒரு சக்கரம் இருக்கும். நீ லவ் பண்ணாதான் அந்த சக்கரம் ஆக்டிவைஸ் ஆகும். அதுதான் முருகருடைய இடம். அதுலேருந்து தாண்டி நீ இந்த இடத்துக்கு போகணும். இங்கே தான் அம்பாள் இருக்கான். இந்த இடம் ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் ஆனால் பிளாக் பாக்ஸ்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உன்னுடைய எல்லா பிறவிகளுடைய வாசனைகளும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அம்பாள் கிட்ட இருந்து அந்த வாசனைகளெல்லாம் நீ முடித்த பின்னால் தான் இங்கே சிவன்கிட்ட போக முடியும். அப்புறம் தான் உனக்கு 7 திரைக்கு பின்னால் கண்ட அதிசயமெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் டு லீட் ஏ வெரி நார்மல் லைஃப். மேரிட் லைஃப் இஸ் குட். சரி, மேரிட் லைஃப் பண்ணிக்கினேன், பொண்டாட்டி சரியில்லை, இல்லை ஹஸ்பண்ட் சரியில்லைன்னா தேர் கம் சுதர்மம். அதாவது உன் மனைவி நல்லவளாக இல்லைன்னா கூட நீ நல்ல கணவனாக இருக்கணும். உன் கணவன் நல்லவனாக இல்லைன்னா கூட நீ நல்ல மனைவியாக இருக்கணும். தேர் ஆல் ஆசிட் டெஸ்ட் ஃபார் யூ
டு பெர்ஃபெக்ட் லைஃப். அதுவே தவமாயிடும், வாழ்க்கையே தவமாயிடும். ஸோ அவங்களும் நீ நினைக்கிற மாதிரி இருந்தாக்கா அது பிஸ்னஸ்ஸு. அவங்க சரியில்லை, நீ ஒழுங்காக இருக்கன்னா அது தவம் இல்லையா? இப்படி பல ரூல்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும். இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃப்பில் தெரிஞ்சுக்குவீங்க. எல்லாருக்கும் நல்ல ஒய்ஃப் கிடைக்காது, எல்லாருக்கும் நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்காது. அப்படி கிடைச்சிட்டா அதை விட நல்லது ஒன்றும் கிடையாது இல்லையா? இப்போ பாடினாங்க இல்லையா, மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அந்த மாதிரி இருக்குது. அப்படி ரொம்ப வருஷம் இருக்குது. நீ மனைவி விடலாம். எப்போ விடலாம்? சற்று ஏருக்கு மாறாக இருப்பாளே ஆயின் கூறாமல் சந்நியாசம் கொள். நீ இந்த உலகத்தில் எதுக்கு வந்திருக்க? இன்னும் தவம் செய்யணும், தானம் செய்யணும், இதுக்காக நீ உலகத்தில் வந்திருக்க. உன் மனைவி அதுக்கெல்லாம் தடையாக இருக்கான்னா எவ்வளோ நாளைக்கு தான் அவளை கெஞ்சின்னு உட்காந்துன்னு இருப்பேன்? ராமானுஜர் வாழ்க்கையில் அப்படி தான் ஆச்சு. ராமானுஜருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தாள், அவள் பேர் தஞ்சம்மாம்பாள். ராமானுஜர் தனக்கு குருவை தேடி அலைஞ்ச காலங்கள் நிறைய இருக்குது. அப்போது ஒரு பெரிய மகான் காஞ்சிபுரத்தில் இருந்தார். அவர் விசிறுவார் சாமிக்கு. கோயில் மூணுனா கூட என்னை உள்ளே வச்சுட்டு போங்க, நான் பெருமாளுக்கு விசிறணும், நெருப்புலேருந்து வந்த பெருமாள்னு சொல்லியிருப்பார். இவர் சொல்கிறார், எங்கள் வீட்டில் வந்துடுங்க மத்தியானம் சாப்பாட்டுக்குன்னு. ஸோ அவர் வர்றாரு. இவர் சாப்பாடு போட்டுட்டு ராமானுஜர் ஓடி வர்றாரு, வந்தாரமே அப்படின்ட்டு. ஆமாம் வந்தான், என்னது சூத்துறேன், அதனால் நான் இப்போ நல்லா சாணி போட்டு மொழிக்கிட்டேன், அந்த இடத்த தூக்கி போட்டு அவன் சாப்பிட்டது அப்படின்னா. இது ஒருத்தர். இன்னொரு தடவை ஒரு ஏழை வரான், பவதி பிக்ஷான் தேகி, ஒன்றும் இல்லை போ அப்படின்னு துரத்துறா. இவர் உள்ளே போய் பார்த்தா எல்லாம் இருக்குது. இவருக்கு வருத்தம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவருடைய தவத்துக்கு இன்னும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறார். இவர் எங்கேயோ போயிட்டு வரதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி துரத்தி விட்டுறான். ஸோ வாழ்நாள் பூரா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தார் ராமானுஜரை. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த துரத்தி விட்டான் இல்லையா, அந்த ஆளுக்கிட்ட போய் இவரே துட்டு கொடுத்து ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சி, நீ போய் நான் சொல்கிற மாதிரி ஆக்ட் பண்ணு. அந்த மாட்டு வண்டியில் அந்த ஆள் வர்றான். வந்த உடனே, அம்மா உங்கள் அப்பா அம்மா அனுப்பிச்சிருக்காங்க, உங்கள் தம்பிக்கு கல்யாணமா, இப்போ அதனால் புடவை வேஷ்டி எல்லாம் கொடுத்துருக்கா, செலவு காசு கொடுத்துருக்கா, வண்டி கூட அனுப்பிச்சிருக்கான்னு. இவன் எண்ணிக்கை இல்லாமல் ராமானுஜர் வந்த உடனே அவருக்கு காலை கழுவி விடுறா, அவருக்கு சாப்பாடு போடுறா, பக்கத்துல நின்று விசிறா. ராமானுஜருக்கா தெரியாது. அவள் சொல்கிறா, ஏங்க ஒரு விஷயம் என்னென்னு, இந்த மாதிரி எங்கள் அப்பா மாட்டு வண்டி அனுப்பிச்சிருக்கார், காசு கொடுத்துருக்கார், ட்ரெஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கார், உங்கள் மச்சனுக்கு கல்யாணம், நம்ம கிளம்பணும் அப்படின்னாலாம். ஆஹா ரொம்ப நல்லது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கோயிலில், நீ முதல்ல போனால் நினைவில் வந்துடுறேன்னு. அவள் இந்த பக்கம் போனோடனே இவர் போய் மொட்டை போட்டு சாமி ஆயிட்டார். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா இவர் ஒய்ஃபை பார்த்ததே கிடையாது. அந்த நேரம் வந்துச்சு, அவருடைய லைஃப்பில் அந்த நேரம் வந்துச்சு. அதனால் அவருடைய வாழ்க்கையில் ஆனாலும்பட்ட ராமானுஜர் வைஷ்ணவத்தில் யாராக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை இல்லாமல் பெருமாள் கிட்ட போகவே முடியாது. எல்லா ஜீயர்களும் குடும்ப வாழ்க்கையில் இருந்து சாமியானவங்க தான். வைஷ்ணவத்தில் அது ஒரு கோல்டன் ரூல். அது இப்படி ராமானுஜர் வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்தது. ஸோ ஒவ்வொரு மகானுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நீ பார்த்துக்கிட்டே வா. சித்தார்த்தன் பொண்டாட்டி விட்டு எல்லாம் விட்டு புத்தர் ஆகிட்டு நாட்டுக்கு வர்றார். வர்றபோது ஒய்ஃபு அந்த ஒரு நிமிஷம் என்னை உள்ளே வந்து பார்க்க சொல்லு. இவர் கூடயே ஒரு சொந்தக்கார ஆள் இருப்பான், ஆனந்தான் பேர். சொல்கிறாரு, அப்பா என்னை ஒய்ஃபு ரொம்ப எமோஷ்னலாக இருப்பான், இன்றைக்கி ஒரு நாள், ஏன்னா அவன் கண்டிஷன் போட்டான், எப்பயுமே நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு. ஒத்துக்கிட்டு தான் இவர் அவனை சேர்த்தார். கொஞ்சம் உள்ளே வராதேன்னு போன உடனே அந்த அம்மா தோல் இருக்கிற துண்டை போட்டு பிடிக்காத குறையா, பாய் மனுஷா, என்னவோ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், உன் பண்ணையை லவ் பண்ணேன்னு சொன்னேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு எல்லோரும் அம்மோன்னு போனியே, இதான் நீ கடவுளை பிடிச்ச விஷயமா ஆயுன்னு கத்துறான். எல்லாத்தையும் அவன் கேட்குறேன், நான் இப்போ கூட உன்னை லவ் பண்ணுறேன். லவ்ன்றது என்னங்கிறத நான் என்னுடைய அம்மா அப்பாக்கிட்டேயும் உங்கள்கிட்டையும் என் பிள்ளைகிட்டையும் கற்றுக்கிட்டு அந்த லவ்வை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் சித்தார்த்தன் புத்தனாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். அதனால் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி தான் இந்த குடும்பம். அதில் நம்ம பண்ணுற லவ், பிள்ளை, இவங்ககிட்ட இருக்கிற பந்த பாசங்கள். அதுக்கு மேலே நீ உயர முடிஞ்சால் அது ரொம்ப நல்லது. முதல்ல லவ் என்னது கற்றுக்கோ, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகும். ரொம்ப பெரிய அளவுக்கு போக முடியும். தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனி உள்ளம் தனியென்றோ இன்பம் இன்பம்ங்கிற எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகுள்ளம் என்பதை விட்டுட்டு அந்த நிலைக்கெல்லாம் போக முடியும். இதெல்லாம் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டா நீ ஞானி ஆகிட்டுன்னு அர்த்தம். இல்லாமல் சும்மா இந்த ஒரு பொண்டாட்டி 2 குழந்தைகளை கட்டிக்கிட்டு வாழணும் கூட இவங்களுக்கே சாக்கரி பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பேர குழந்தைங்க இப்படியே ஓட்டிக்கினே இருந்தேன்னு வையேன், எவ்வளோ நாள் தான் நீ இப்படியே இருப்பேன். வந்த வேலை ஆயிடுச்சா போயின்னே இருக்கணும். நானே என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போன ஆள் தான். மகேந்திரகிரிக்கெல்லாம் போயிட்டேன் நான். அப்போ ஒரு 4-5 வருஷம் அலைஞ்சேன் நான்.
பிட்வீன் 84 to 88 திருவண்ணாமலையில் சாமி சொன்னார், சிவசங்கரா, எவ்ரி டைம் யூ ஆர் டூயிங் திஸ் மிஸ்டேக்ஸ் ஆஃப் லிவிங் த ஃபேமிலி, அதனால தான் உனக்கு அடுத்த பிறவி வருது. இந்த தடவை இந்த பிச்சைக்காரன் சொல்கிறத கேளு, உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ உன் குடும்ப பொறுப்பை முடிச்சுட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னார். அதனால தான் நான் திரும்பியும் குடும்பத்துக்கே வந்ததில்லை. நான் திரும்பி வர்ற ஐடியாவே கிடையாது. அப்படியே தான் காட்டில் மூட்டில் கதை பண்ணியிருப்பேன் நான். ஸோ January 16, 1996 ஐ ரினவுன்ஸ் மை ஃபேமிலி. அதுக்கப்புறம் நான் யாரையுமே பார்த்ததில்லை, ஒய்ஃபையும் பார்த்ததில்லை, பையனையும் பொண்ணும் பார்த்ததில்லை. நான் 30 தடவை அமெரிக்கா போயிருக்கேன், அவங்களாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ பார்க்கறது இல்லை, ஏன்னா முடிஞ்சு போச்சு. ராமானுஜருடைய வாழ்க்கையில் அவர் ஒய்ஃபை எப்படி சந்திக்கலையோ அது மாதிரி நானும் என் மனைவி, மகள் யாரையுமே சந்தித்ததே இல்லை. 30 வருஷம் ஆகிப்போச்சு. January 16, 1996 அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை ப்ரோக்ராம் இருக்கும். கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் இருக்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதனால் திருமுருகர் சொல்கிறார், அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. எவரவருக்கு உதவினார் எவரவருக்கு உதவினார். நீ மற்றவங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தியா, உபத்திரமாக இருந்தியான்னு மாத்திரம் கணக்கு போட்டு பார்த்துக்கோ. இல்லைன்னா அனுபவங்கள் விதவிதமாக தான் வரும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள்லேயும் இருக்குது. ஸோ அது தானாக நடக்கும். வெள்ளரி பழம்ன்றது தானாக கம்புலேருந்து கண்டு விடும். அந்த மாதிரி உனக்கு குடும்ப வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா தானாகவே நிகழும். நீ ஒன்றும் பிளான் எல்லாம் பண்ண தேவையில்லை, தானாக நடக்கும். எல்லாம் அதே மாதிரி நடக்கும். ஸோ யூ ஆர் ஒன்லி எ விட்னஸ் டு வாட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ அண்ட் யூ ஆர் நெவர் எ பர்ஃபார்மர். இந்த நிலை வந்ததுன்னா வரும். இப்போ சிவசங்கர் பாபா இங்கே இருக்கார், இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ வந்து ஐ எம் எ க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ யார் இவங்கெல்லாம், எனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம், அவங்க ஏன் ஓடி ஓடி வேலை செய்கிறாங்க, அவங்க ஏன் லவ் பண்ணுறாங்கன்னா விட்டுக்குறை தொட்டுக்குறை இருக்கும். ஏதோ ஒரு பிறவியில் விட்டுக்குறை தொட்டுக்குறை. அதனால தான் இங்கே வர்றாங்க. இவ்வளோ பெரிய உலகத்தில், இவ்வளோ பெரிய மெட்ராஸில் எங்கிட்டையும் ஏன் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் இங்கே வந்தே பிறந்திருப்பாங்க இல்லையா. அதனால் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு இருக்கும், ஒரு லாஸ்ட் கனெக்ஷன் இருக்கும். அது ரிவைவ் ஆகும் அண்ட் அதனுடைய போக்கில் அதை விட்டுடணும். அதனால் புறநானூறு என்ன சொல்லுது, பேரூராற்றும் படுவும் புனைபோல் காட்சி தெளிந்தனம். ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த ஆற்றோட போக்கில் கட்ட போகுமா, அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் என்ன மாதிரியான அனுபவங்கள் வந்தாலையும் அதை தொடர்ந்து போயிட்டே இரு. யூ கீப் மூவிங் ஃபர்தர் வித் தட். என்ன ஒரே கோல்டன் ரூலு, உன்னுடைய சந்தோஷத்துக்காக இன்னொருத்தருக்கு துக்கம் வந்துடக்கூடாது. நல்லெண்ண செய்தல் அத்தீராயினும் அல்லது செய்தல். அதாவது உன்னுடைய சந்தோஷத்துக்கு இன்னொருத்தருக்கு நீ துக்கத்தை கொடுக்க முடியாது. அந்த ஒரு கோல்டன் ரூலை வச்சுக்கிட்டு நீ இந்த உலகத்தில் ஜாலியாக வாழலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. அன்பு செய்யறதுக்காக தான் இந்த உலகம். அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. நீ உலகத்தில் லவ் பண்ணி வாழ்ந்தியானாக்கா இந்த உடம்புக்கு ஒரு மீனிங் இருக்குது. இல்லைன்னா வெறும் எலும்பு கூட்டுக்கு நீ சதையை போத்திக்கின்னு இந்த உலகத்தில் உலகத்து வந்துன்னுங்கிறன்னு அர்த்தம். என்பு தோல் போர்த்த உடம்பு அப்படிங்கிறார். இப்போ அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்ததென்றால்னு கம்பர் சொல்கிறான். அன்புன்றது என்னங்கிறத தேவர்களுக்கு கூட புரியாத ஒரு விஷயமாகவே. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தள்ளித்தற்று. அன்பில்லாமல் உலகத்தில் வாழ்கிறோன்னு சொன்னால் அது ஒரு வறண்ட பாலைவனத்தில் எதுக்கும் பயன்படாத ஒரு மரம் வந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல் திஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி வென் யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் இன் அ பிகர் வே. அதை விட்டு ஒரு சாதாரணமாக ஏதோ புக்கிஷ் நாலேஜாக ஒரு நம்முடைய குறிமூலையை வச்சுக்கிட்டு உலகத்தை எடை போட பார்த்தா உனக்கு ஒன்றுமே புரியாது. எது ஒன்றும் அன்பெனப்படுவது யாதென கேட்டேன் அழித்து பார் என்று இறைவன் சொன்னான் கண்ணதாசன். லவ்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீ முதல்ல கொடுக்கணும், அதை கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் அது என்னன்றது உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ யூ ஹாவ் டு கேர் அண்ட் ஷேர் இஃப் யூ வாண்ட் டு கெட் யர் ரெசிப்ரிகேட்டட் திங். நீ முதல்ல கொடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் தானாக வரும். அண்ட் வென் இட் கம்ஸ் இன் மல்டிஃபோல்ஸ், நிறைய மல்டிஃபோல்ஸாக வரும். That will be your hour of joy. That will be your purpose of life. அதனால தான் அன்பின் வழி எது உயிர்நிலை. ஆத்மா இயங்குவது என்பது அன்பினால் தான் இயங்குகிறது. ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது ஆன்மீகத்தில். அதனால் வாட்டவர் இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் சாமியாக முடியாதா? முடியும். யார் உதாரணம்? நான் தான். ஒரு குழந்தையெல்லாம் பெற்றுட்டாக்கா அதுக்கப்புறம் கடவுளை அடைய முடியாதா? முடியும். உதாரணம் யார்? நான் தான். எல்லார்கிட்டையும் இவ்வளோ க்ளோஸாக பழகிக்கிட்டு அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை எந்த ஒரு பற்று பந்தம் இல்லாமல் நடத்துறதுங்கிறது பாசிபிளா? நான் தான் உதாரணம்.
So I'm experimenting. I've been experimenting with life in a bigger way. So maybe I will, give my preaching after some time in a book form. My experiments with life. ब्रह्ममुकटे 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 परब्रह्ममुकटे ब्रह्ममुकटे परब्रह्ममुकटे तन्दनानाहि तन्दनाना पुरे तन्दनानाहि तन्दनाना पुरे तन्दनाना भळ तन्दनाना भळ तन्दनाना ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे तन्दनाना हि तन्दनाना पुरे तन्दनाना भळ तन्दनाना भळ तन्दनाना भळ तन्दनाना కందువగు హీనాదికములిందు లేవు అందరికి శ్రీహరే అంతరాత్మా కందువగు హీనాదికములిందు లేవు అందరికి శ్రీహరే అంతరాత్మా హరే అంతరాత్మా శ్రీహరే అంతరాత్మా ఇందులో జంతు కులమింతానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మా ఇందులో జంతు కులమింతానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మా హరే అంతరాత్మా శ్రీహరే అంతరాత్మా తందనానా హి తందనానా పురే తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా నిండార రాజు నిద్రించు నిద్రయునొకటే అండనే బంటు నిద్ర నదియోనొకటే నిండార రాజు నిద్రించు నిద్రయునొకటే అండనే బంటు నిద్ర నదియునొకటే మెండైన బ్రాహ్మణుడు మెట్టు భూమి ఒకటే చండాలుడుండేటి సరి భూమి ఒకటే ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம்
ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.